வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஐயா மாரியப்பன் அவங்க இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு பண விதை நட வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அரசியல் கட்சியில் பயணிச்சாங்களா அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கமிட்டி நகர காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவராக இருந்தேன் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில். சரிங்கய்யா. அவங்களுடன் பயணித்த பொழுது எனக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. காரணம் அங்கே காசு பணம் ஆளு அந்தஸ்து இதுதான் அங்கே காங்கிரஸ். இப்போ நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியை பற்றி தெரிஞ்சு எனக்கு. சரிங்க. செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கொள்கை எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இது மக்களுக்கான ஒரு உண்மையான கட்சி அரசியல் கட்சின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒன்றுதாங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நானே வலுக்கட்டாயமாக நான் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க அனுபவம் எப்படிங்க இருக்கு? அவங்க பெரும்பாலும் கட்சியை ஒரு போட்டு கொள்கையை சொல்லி கொண்டு போனாலும் கூட சமூக சேவை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்க. சமூக சேவை, அதாவது எதையுமே எதிர்பார்க்காமல். ஆமாங்க. அதனால எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதுக்கு எப்படி அந்த சேவைகளுக்கு நீங்க எப்படி தயாராகி போனீங்க? அந்த அனுபவங்கள் எது இருக்குங்களா? நமக்கு எங்க இருந்தாலும் நமக்கு தகவல் சொல்லிடுவாங்க. நாங்க அது மூலியமா உடனே நான் போய் நானும் அவங்களோட சேர்ந்து என்னால் முடிஞ்ச அத்தனை சமூக சேவையும் நான் செய்வேன். என்ன அதுவே மாதிரி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக உண்மையிலேயே மக்களுக்காக மாத்திரம்னு சொல்ல முடியாது, அனைத்து உயிர்களுக்குமாக பாடுபடக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி. பண விதை சேகரிப்புன்னு சொல்லி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பணையை பற்றி எனக்கு முந்தையெல்லாம் நொங்கு தின்மே அதோட சரி. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பனை மரத்தினுடைய பலன் என்ன, அனுபவம் என்ன, அதனுடைய அவசியம் என்னங்கிறத நான் இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். பண சேகரிக்க எப்படிங்க? இப்போ காசு கொடுத்து வாங்குவீங்களா எப்படிங்க? பணம் இலவசமாகவே நாங்கள் போய் பனை மரம் அடியில் தெரிஞ்சவங்க மூலியமா நீங்களே போவீங்களா இல்லை வேற ஆள் வச்சு? நம்ம குழுவாக தான் போகிறது. நம்ம கட்சி சகோதரரோட போய் போன வாரம் போய் சேமிச்சுட்டு வந்தோம் வடநாட்டு பகுதியில். சரிங்க. இந்த வாரம் இலங்காக்குறிச்சி குளத்துக்கரையில் நாங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாங்க இருக்கு? மகிழ்ச்சியாக இருக்கு. சரிங்க. ஏன்னா நான் மாத்திரம் இல்லை, நம்ம கட்சியில் இருக்க அனைவருமே எதையுமே எதிர்பார்க்காம செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க உடல் உழைப்பும் கொடுக்குறாங்க, தன்னால முடிஞ்ச ஊதியங்களையும் அவங்க செலவு பண்றாங்க கட்சிக்காண்டி. சரிங்க. இது பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே இந்த உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் உங்கள்ட்ட எப்படிங்க நடந்துக்கிறாங்க? பொறுப்பாளர் பூரா ஒரு குடும்பத்துல எப்படி இருப்போமோ அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. சரிங்க. உங்களுக்கு வேற கட்சியில இருந்து வந்தீங்க மரியாதை குறைவா கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எது இருக்கு? மரியாதை அதிகமா தான் எனக்கு இங்க இருக்கு இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு. நான் அந்த ஏற்கனவே இருந்த கட்சியை சொல்லணும்னு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் இருந்தோம்னு நினைச்சேன். சரிங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நாளா ஏன் அந்த கட்சியில இருந்தோம், இப்படி ஒரு கட்சி இருக்கிறது தெரியும். ஆனா அந்த கட்சியோட கொள்கை எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த கட்சியில இணைவதற்கு காரணமா இருந்த என் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள். சரவணன் வாங்க. அவர் தான் நம்மள அந்த கட்சியில எல்லா செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்தவர். வணக்கம் சரவணன், உட்காருங்க சரவணன். வணக்கம் சரவணன். இப்போ ஐயா மாதிரி ஆட்களை இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வர வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் விஷயங்கள் செய்கிறீங்க. இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆனால் தயக்கப்படுறாங்க. இந்த சின்ன பசங்க கூட நம்ம போய் சேர்றதா அந்த மாதிரி தயக்கம்லாம் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நிச்சயமாக. அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குன்றது சில பேருக்கு தெரியவே இல்லை. அதை நம்ம இளைஞர்கள் மூலயமா இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறதுனால அவங்களை எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஏன்னா இப்போ நம்ம தொலைக்காட்சியிலையும் சரி புறக்கணிக்கப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு முழுக்க சப்போர்ட் வலையொலிகள், யூடியூப்பு, இந்த சமூக வலைதளங்கள் தான் ஃபுல் ஆதரவு பண்ணாரு. அதன் மூலயமா நமக்கு நண்பர்கள்ட்ட ஐயப்பராளர்கள்ட்டலாம் நம்ம கருத்துக்கள் எடுத்து சொல்லும்போது அவங்களும் ஒரு ஆச்சரியப்படுறாங்க, இந்த மாதிரி கட்சி தமிழர் இருந்திருக்கு அப்படின்னு. அண்ணனோட பேச்சுக்கள் தொடர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுது, ஆகா இது வெறும் மக்களுக்கு மட்டும் அரசியல் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கு அரசியல் புரிய வந்ததுக்கப்புறம் தான் மக்கள் அவ்வளோ ஒன்று சேர்ந்து இப்போ நான் மணப்பாறை நகரத்தில் முடிக்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் சேர்ந்துருக்காங்க. மணப்பாறை நகரத்தில் மட்டும் சேர்ந்து உறுப்பினர்கிட்ட வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் போய் பேசும்போது அவங்களுக்கு புரியுது, ஓகே இந்த மாதிரி அவங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. சொல்ல போனா அவங்க தன்னுடைய காசை போட்டு தான் அவங்க கட்சிக்காக வேலை செய்யறாங்க. மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100-200 கொடுத்தாதான் மதமாக கொடுத்தாதான் கூட்டத்துக்கு வருவாங்க. ஆனால் இவங்க தங்களுடைய காசை போட்டு கொடிக்கம்பம் நடுறது, பண விதை திருவிழா பண விதை சேகரிக்கிறது அப்படின்னு அவங்க சொந்த மக்கள் காசு கையில் போட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மக்களுக்கான அரசியல் இது, சுயநலமான அரசியல் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் மக்களுக்கான அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ மக்கள் இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்களுக்கு அதிகப்படியாக நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாங்க. நன்றிங்க.
ஐயா இப்போ உங்களை மாதிரி நிறையா வந்து கொஞ்சம் அதாவது ஏற்கனவே வந்து ஒரு ஆர்வமாக ஏதோ ஒரு அரசியலுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் முன்னாடி வந்தது காரணம் ஏதோ நல்லது நடக்கும் தான். கண்டிப்பாக அதை நம்பி பார்த்து நீங்கள் எந்த நல்லதுமே நடக்கலை. இருந்தாலும் சில பேர் அந்த கட்சியிலே இருந்துட்டோம், சாகிற வரைக்கும் அந்த கட்சி தான்ப்பா அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் தவறான விஷயங்கய்யா? அவங்க எப்படி வரணும்னு சொல்லுங்கய்யா. அவங்க எப்படி இதுக்கு எப்படி சொல்கிறதுன்னா அவங்கவுங்களா ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகளை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்கய்யா. அந்த வகையில் தான் நான் வந்து நாம் தமிழர் கட்சி கொள்கை எனக்கு 100க்கு 100 பிடிச்சிருந்ததுனால தான் நான் அந்த கட்சியில் எந்த பலனையும் எதிர்பார்க்காம அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கேன். இது மாதிரி அவங்களும் வந்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக. காரணம் என்னன்னா மக்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் இன்னும் மக்களிடத்துல முழுமையா போய் சேரல. அது போய் சேர்ந்தா அவங்களே வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வருவாங்க. அது அவங்களுக்கு தெரியாதனாலதான் வரல, தெரிஞ்சா வந்துருவாங்க. நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம சிறப்புங்க. அதாவது நம்ம இதை போய் அவங்கள பெருசா வராங்கன்னு இழுக்கவே தேவையில்ல. நம்ம நாம் தமிழர் கட்சி கொள்கை என்ன சொன்னாலே அப்படியே வந்துருவாங்க. ஏன் அப்படின்டா நமக்கு வந்து மீடியா சப்போர்ட் கிடையாது. சரிங்க. பத்திரிகையிலையும் நம்ம அதாவது கட்சி சம்பந்தப்பட்ட அல்லது சாதாரணமாக இப்போ வந்து சமூக சேவை செய்கிறது கூட வெளியே வர மாட்டேங்குது பத்திரிகை வாயிலாம். அப்படிங்கிறப்ப நம்ம தான் போய் மக்கள்கிட்ட சொன்னோம்னா இந்த கொள்கையை யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அது நம்பிக்கை உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குங்களா? 2021 எப்படி ஜெயிச்சிருவீங்களா? கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது. நம்ம கட்சியினுடைய கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா போதும், ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடும். உங்களோட உயர்ந்த நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டும் புகழ் கொண்டவன். இதான் நம்ம பாட்டை. நண்பர்களே, நமது திசை 8 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். நமக்கு நாமே ஊடகம்.